ஹாய், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆனல் ஃபிஷர். ஆசனவாய் பகுதியில் வர ஒரு வெடிப்பு இல்லை பிளவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு அந்த ஆசனவாய் பகுதியில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலுமே அதை வந்து பைல்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆசனவாய் பகுதியில் வந்து பைல்ஸ் தவிர நிறைய பிரச்சனைகள் வரும். அண்ட் எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனல் ஃபிஷர் அப்படின்றது ஒரு கண்டிஷன். இதுதான் நம்மளோட ஆனல் கெனால். அண்ட் இதுதான் வந்து ரெக்டம், மலப்பை. அதாவது நம்மளோட பெருங்குடலோட கடைசி பகுதி தான் வந்து ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் மலப்பை. இதில் தான் வந்து மோஷன் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கு கீழே உள்ள பகுதி பேர் தான் ஆனஸ். அண்ட் இந்த ஏரியா பேர் தான் ஆனல் கெனால். இதுதான் நம்ம டச் பண்ணக்கூடிய பிளேஸ். அண்ட் இதுல இருந்து உள்ள கொஞ்சம் ஸ்கின் எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த ரெக்டம் சொல்லக்கூடிய மலப்பை இருக்கு. ஆசனவாய் பகுதியில் நமக்கு காமனாகவே நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து பைல்ஸ். ஸோ பைல்ஸில் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு, இந்த ஆசனவாய் பகுதியில் உள்ள இரத்த நாளங்களில் வந்து அழுத்தம் ஏற்படும். ஸோ அந்த அழுத்தம் காரணமாக அது வந்து வீக்கமாகும். ஸோ அது வீக்கமாகறனால அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸ்டர்னல் பைல்ஸ், இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்குதுல. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ளீடிங் வர்றதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. அண்ட் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதோட வீக்கம் வந்து உள்ளேருந்து வெளியே வரும். ஆசனவாய் பகுதியிலேருந்து உள்ளேருந்து வெளியே வரும். ஸோ இந்த ஆசனவாய் பகுதியில் பிளவு மாதிரி வரும். அதுதான் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்னொரு கண்டிஷன் இருக்குது, அது பேர் ஆனல் ஃபிஸ்டுலா. ஆனல் ஃபிஸ்டுலாவுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அண்ட் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அதை செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆனல் ஃபிஷர் அதை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் டீட்டெயிலாக. நமக்கு வயிற்று புண் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அது அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆனல் கெனாலில் வந்து இந்த மாதிரி பிளவு வரப்போ அதை வந்து ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த ஆனல் ஃபிஷர் வருது, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, அண்ட் ஆனல் ஃபிஷர் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் வந்து எடுக்கலாம், என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபிஷர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நமக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்து உருவாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சாப்பாடு ஃபைபர் ரிச் ஃபுட், அதாவது நார்ச்சத்து நிறைய உள்ள உணவுகள் எடுக்காமல் இருக்கிறதுனால இருக்கலாம். இல்லை ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள்னால வந்து நமக்கு மலச்சிக்கல் உருவாகும். ஒரு 90% வந்து இந்த மலச்சிக்கல் காரணமாக தான் வந்து நமக்கு இந்த ஃபிஷர் அப்படின்ற புண்ணு வந்து உருவாகுது, இந்த வெடிப்புன்றது உருவாகுறது. ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் வர்றதுக்கு மேஜரான காரணம் வந்து மலச்சிக்கல் பிரச்சனை தான். முன்னாடியே பிக்சரில் பார்த்தோம். இந்த மேலே உள்ள பகுதி தான் வந்து ரெக்டம், மலப்பை. அண்ட் கீழே உள்ள பகுதி பேர் தான் ஆனஸ். ஸோ இந்த நடுவில் உள்ள லைன் பேர் தான் வந்து டென்டேட் லைன். ஸோ இந்த டென்டேட் லைனுக்கு கீழே தான் வந்து இந்த ஃபிஷர் அப்படின்றது உருவாகும். நம்மளோட ஆசனவாய் பகுதியில் உள்ள ஸ்கின்ல தான் வந்து இந்த ஃபிஷர் அப்படின்றது உருவாகும். இந்த வெடிப்பு வந்து உண்டாகும். மோஷன் வந்து எப்போ ரொம்ப டைட்டாக போகுதோ, இறுக்கமாக இருக்கோ, அந்த நேரங்களில் நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெக்டம் சுற்றி வந்து நமக்கு 2 மசில்ஸ் இருக்கும். ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதை. ஒன்று வந்து இன்டர்னல் ஸ்பின்டர், இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்பின்டர். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பின்டர். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட ரெக்டம், நம்மளோட மலப்பையை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கான மெக்கானிசம் தான் வந்து இந்த மசில்ஸ் பண்ணும். நமக்கு மோஷன் வர சென்சேஷன் இருந்ததுன்னா இங்கே உள்ள நரம்புகள் வந்து பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்து, ஸோ அதன் மூலமாக வந்து நமக்கு இந்த மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இந்த ஸ்பின்டர் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து மோஷன் வரும். ஸோ இதான் இந்த ஸ்பின்டரோட வேலை. இப்போ மோஷன் வந்து இந்த வழியாக வர்றப்போ இந்த ஸ்பின்டர்ஸ் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸோ நார்மலாக மோஷன் வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சப்போஸ் ரொம்ப ஹார்ட் ஸ்டூலாக இருக்குது, அதாவது ரொம்ப இறுக்கமாக இருக்குது, எப்போ வந்து மோஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கோ, இது வழியாக பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இது எவ்வளோ ரிலாக்ஸ் ஆனாலுமே இந்த இடத்துல மோஷன் வந்து ரொம்ப அதிகமாக சேர்ந்து அதால் வெளியே வர முடியாமல் சிரமப்படும். இந்த ஆசனவாய் பகுதியில் எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் இருந்தாலுமே மோஷன் வந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறப்போ இந்த இடத்துல சின்னதாக வியர் அண்ட் டியர் வந்து உருவாகலாம். இந்த இடத்துல அப்ரேஷன் வந்து உருவாகலாம். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து அந்த வெடிப்பு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த புண்ணு வந்து அதனால தான் ஃபார்ம் ஆகுது. அதை தான் வந்து நம்ம ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் வர்றதுக்கு ஒரு மேஜர் ரீசன் வந்து ஹார்ட் ஸ்டூல், அதாவது மோஷன் போகிறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால வருது. அண்ட் வேற என்ன ரீசன் பார்த்தோம்னா டயேரியா, அதாவது வயிற்றுப்போக்கு வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக லாங் டைமாக வந்து நமக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதனாலேயும் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன், இந்த வியர் அண்ட் டியர் வரலாம். ஸோ அதனால ஃபிஷர் ஃபார்ம் ஆகலாம். ஸோ வெஜைனல் பர்த், நார்மல் டெலிவரி அப்பையும் வந்து இந்த மாதிரி ட்ராமா வந்து உருவாகலாம். இந்த ஃபிஷர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரி அப்போ, வெஜைனல் பர்த் அப்போ அந்த ஏரியாவில் பெரினியம் அப்படின்ற ஏரியாவில் வந்து டியர் உருவாகும். ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி பின்னாடி இந்த ஆனல் கெனால் வர வந்து ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ அதனால வந்து இந்த ஃபிஷர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ வேற என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷனால கூட இந்த ஃபிஷர் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் லைக் ஹெச்ஐவி, சிஃபிலிஸ், கிளமிடியா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால கூட இந்த ஃபிஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபிஷர் மட்டும் இல்லை, ஸோ ஆனல் ஃபிஸ்டுலா, ஆப்சஸ் இதுவுமே வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஆனல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது ரீசனுக்காக ஆனல் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆசனவாய் பகுதியில் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதன் மூலமா வந்து இந்த ஃபிஷர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஐபிடி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனல் ஃபிஷர் மட்டும் இல்லை, ஃபிஸ்டுலாவும் இதன் மூலமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கிரான்ஸ் டிசீஸ், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இந்த மாதிரி குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அது ஒரு காம்ப்ளிகேஷனா இந்த ஆனல் ஃபிஷர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் ஃபார்ம் ஆகி ஒரு 6 வாரத்துக்குள்ளேயே சரியாயிடுச்சு அப்படின்னா அது அக்யூட் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். அதே 6 வாரத்துக்கு மேலேயும் வந்து சரியாகாம இருக்கு, இல்லை அடிக்கடி ரெக்கரண்டா வந்துட்டே இருக்கு, ஒரு 2 மந்த்ஸா ரெகுலரா வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை நாள்பட்ட ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். கிரானிக் ஆனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆனல் ஃபிஷர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த ஆனல் ஃபிஷர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான பர்னிங் சென்சேஷன், அந்த ஆசனவாய் பகுதியில் பயங்கரமான காந்தல் எரிச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மோஷன் போறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. அந்த ஆன்சைட்டி வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மோஷன் போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அந்த பயம் வந்துடும், ஸோ எப்படி போக போறோம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல அவ்வளோ சிவியர் பெயின் இருக்கும், டியரிங் பெயின் இருக்கும், அவங்களுக்கு எதையோ கிழிச்சிட்டு வர மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெயின் சிவியரா இருக்கும். சிலருக்கு வந்து ப்ளீடிங் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த பிளட் வந்து ரொம்ப பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி ஆனல் ஃபிஷர்ல இருந்து வந்து பிளட் வருது அப்படின்னா ரொம்ப பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்து காந்தல் எரிச்சல் ரொம்ப சிவியரா இருக்கும். அவங்களுக்கு மோஷன் போற டைம்லயும் சரி, மோஷன் போனதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி பெயினும் பர்னிங்கும் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து இச்சிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே மோஷன் போகிறப்பையும் சரி, மற்ற நேரங்கள்லையும் சரி, உங்களுக்கு அந்த ஆசனவாய் பகுதியில் வந்து பயங்கரமாக ஊறல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்கின் டேக் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் டேக்னா அந்த ஆசனவாய் பகுதியில் உள்ள ஸ்கின் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு வீக்கம் மாதிரி அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். நிறைய பேர் அது வந்து பைல்ஸ் அப்படின்னு நினச்சிருவாங்க, மூலம் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது வந்து ஸ்கின் டேக். அந்த மாதிரி ஃபிஷர் வந்து ரொம்ப லாங் டேர்மில் இருந்துகிட்டே இருக்குது, இந்த வெடிப்பு வந்து ரொம்ப நாள்பட்டு இருந்துகிட்டே இருக்குன்னா ஸோ அதனால் அந்த டைமில் வந்து ஒரு சின்ன வீக்கம் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவர் டைம்ல அந்த வீக்கம், அந்த ஸ்கின் டேக் அப்படின்றது ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷ்ரிங்க் ஆயிடும். சிலருக்கு வந்து அப்படியே பர்சிஸ்டா இருந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஆனல் ஃபிஷர் சரியானாலுமே இந்த ஸ்கின் டேக்ன்ற வீக்கம் வந்து இருந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதனால அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது, அதுல இருந்து ப்ளீடிங்கோ அந்த மாதிரி எதுவும் வராது. பட் பைல்ஸ்னால வர வீக்கத்துல வந்து ப்ளீடிங் இருக்கும். இந்த ஸ்கின் டேக் வரதுல வந்து ப்ளீடிங் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த ஆனல் ஃபிஷர் வந்துருச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், ஆனல் ஃபிஷர் வந்தவங்க வந்து மோஷன் போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ மோஷன் வந்தாலுமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு கூட சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பவுல் டெக்னிக் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ஸோ மோஷன் போகிறப்ப அவங்க வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டில் சப்போஸ் போகிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் நல்ல இன்க்ளைன்டு பொசிஷனில் கொஞ்சம் சாஞ்சு உட்காரணும். ஸோ முன்னாடி வந்து நல்லா இன்க்ளைண்டாக சாஞ்சு உட்காந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் வந்து நல்லா டீப் பிரெத் எடுக்கணும். அந்த மாதிரி நல்லா மூச்சை எடுத்து வெளியே விடுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், அந்த ஆன்சைட்டி, அந்த படப்படப்பு வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து மோஷன் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே கொஞ்சம் ஃப்ரீயாக பாஸ் ஆகும். இந்த ஆனல் ஃபிஷர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெயின் வந்து குறையும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு 90% ஆனல் ஃபிஷர் வரதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது மலச்சிக்கல் பிரச்சனை தான். ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை எதனால வருது அப்படின்னு நமக்கு தெரியும். வந்து நார் சத்து அதிகமாக உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்காம இருக்கிறது, தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறது, டயட் வந்து ப்ராப்பரா இல்லாமல் இருக்கிறது, அண்ட் ஹைட்ரேஷன், அதாவது தண்ணி சத்து அதிகமாக இல்லாத உணவுகளாக எடுத்துக்கிறது. ஸோ தண்ணி வந்து ப்ராப்பரா எடுத்துக்காம இருக்கும்போது தான் இந்த கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை வந்து நமக்கு வருது. ஸோ நம்ம வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும். ஃபைபர் ரிச் ஃபுட்லேயே வந்து சால்யூபிள் ஃபைபர்ஸ், இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் வந்து நீங்க நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த மோஷன் வந்து சரியா ப்ராப்பரான கன்சிஸ்டன்சில உங்களுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். ஸோ இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னா ஹோல் கிரைன்ஸ்ல வந்து இது நிறைய இருக்கு. ஹோல் கிரைன்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லயுமே வந்து இது அதிகமா இருக்கு. பட் இந்த ஹோல் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்றப்போ நமக்கு கோதுமை, அப்புறம் அன்பாலிஷ்ட் ரைஸ், இப்போ ஃபுல்லா வந்து நம்ம பாலிஷ்ட் ரைஸ் தான் வந்து அதிகமா சாப்பிட்றோம். அரிசிலாம் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி அப்படிதான் எடுத்துக்கிறோம். பட் பாலிஷ் பண்ணாத அரிசி, இந்த சிகப்பரிசி, கோதுமை வந்து நல்லா எடுத்துக்கலாம், பார்லி எடுத்துக்கலாம், பார்லி வந்து கஞ்சா எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நார்ச்சத்தும் நிறையா இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து பேலன்ஸ்டாக எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு 3 to 5 கிராம் அந்த அளவுக்கு தான் வந்து நார்ச்சத்து இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான நார்ச்சத்து அளவு வந்து 30 கிராம் அளவுக்கு தேவை இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாமே எடுத்துக்கணும்.
அதே மாதிரி தண்ணி வந்து எப்போவுமே ரொம்ப ஹைட்ரேட்டடாகவே இருக்கணும் நம்ம. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக பாஸ் ஆகும். ஸோ பழங்களில் பார்த்தோம்னா கொய்யாப்பழம் எடுத்துக்கலாம். கொய்யாப்பழம்ல வந்து நார்ச்சத்து வந்து நிறைய இருக்குது. அத்திப்பழம் எடுத்துக்கலாம், பேரிக்காய் பியர்ஸ் எடுத்துக்கலாம், அண்ட் ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள்லேயும் வந்து நார்ச்சத்து நல்லா இருக்கு. அண்ட் வெஜிடபிள்ஸில் வந்து கேரட் எடுத்துக்கலாம், ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் அதுலேயும் வந்து நார்ச்சத்து நல்லா இருக்கு. அண்ட் அதுவும் எடுத்துக்கலாம். பிளாக் பீன்ஸும் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பருப்புகள், பல்சஸ், சீரியல்ஸ் இதுலேயும் வந்து நமக்கு நிறைய நார்ச்சத்துகள் இருக்கு. அதுவும் வந்து நம்ம நல்லா இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ டெய்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சமாவது இருக்கணும். நம்ம வந்து லைஃப் ஸ்டைலும் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஃபுட் வந்து ப்ராப்பராக எடுத்தாலுமே நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் இருக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு ப்ராப்பராக டெய்லி இருக்கு அப்படின்னாலே வந்து நமக்கு பவல் மூமெண்ட்ஸும் வந்து ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வந்து அதை எப்படி அந்த பெயினை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சிட்ஸ் பாத் பண்ணலாம். ஸோ சிட்ஸ் பாத் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வீட்டில் உள்ள டப்பே எடுத்துக்கலாம் சிட்ஸ் பாத்துக்கு. அப்படி இல்லைன்னா சிட்ஸ் பாத்துக்குனே தனியாக ஒரு டப் வந்து அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சிட்ஸ் பாத் பண்ணுறப்போ அந்த டப்பில் வந்து நீங்கள் சுடு தண்ணி வந்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கணும். ஒரு மிதமான சுடு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான சூடும் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான சுடு தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஆசனவாய் பகுதி வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு 10 to 20 minutes அந்த மாதிரி உட்காந்து நல்லா அந்த ஆனல் ஏரியா வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உட்காந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபிஷரில் உள்ள பெயின்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ரெடியூஸ் ஆகும். நீங்கள் அந்த வாட்டரில் வந்து சால்ட் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் வார்ம் வாட்டர்லேயே நீங்கள் வந்து உட்காந்து அது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறவங்க வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஆனல் ஃபிஷர் வந்துருச்சு, இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி மெடிசன்ஸ் எடுத்தாலுமே அது வந்து கேட்கல அப்படின்னா ஸோ அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் தான் பண்ணணுமா இல்லை வந்து மெடிசன்ஸ்லேயே அது கிளியர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமியோபதி மெடிசன்ஸில் ஆனல் ஃபிஷர்ஸ்க்கு நிறைய நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. பட் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்தால் ரொம்ப லேட்டாக தான் கேட்கும், இல்லை ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் கேட்குமா அப்படின்ற மாதிரி நிறையா டவுட்ஸ் இருக்கும், மித்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து லேட்டாலாம் கேட்காது. எந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலுமே ஃபியூ டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் டாக்டர் அட்வைஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே. ஸோ ஆனல் ஃபிஷர் மட்டும் இல்லை, ஆனல் ஃபிஸ்ட்லா, ஆப்சஸ், பைல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன் எல்லாத்துக்குமே நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் சீக்கிரமும் குணமாகும் அண்ட் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ரெக்கரன்ஸையும் வந்து நல்லா குறைக்கலாம் இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூலமாக. ஸோ ஹோமியோபதியில் வந்து டாப் கிரேட் மெடிசன் அந்த ஃபிஷருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெட்டானியா அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்கு. இந்த ஆனல் ஃபிஷர் மாதிரி பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். வெடிப்பு இருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப காந்தல் எரிச்சல் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், மோஷன் போகிறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க. நம்ம சிம்டம்ஸில் பார்த்த மாதிரி அந்த மோஷன் வெளியே வரப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ப் பெயின் வந்து ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சிவியர் பெயின் இருக்குது அப்படின்றது அந்த மோஷன் போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு வந்து இந்த காந்தல் எரிச்சல்லாம் விடாமல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ரொம்ப நேரத்துக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மெடிசனை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஃபியூ டேஸ் எடுத்தாலே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் போது ஸோ இந்த கிராஃபைட்டிஸ், கோலின்சோனியா இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் டாப் கிரேட் மெடிசன்ஸ். இது போக நிறைய மெடிசன்ஸ் இருக்கு ஆனல் ஃபிஷருக்கு. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி ஆனல் ஃபிஷர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.